கிட்ஸுக்கு இந்த சுண்டலை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மிக்சியில் ஒரு கப்பு கருப்பு சுண்டல் நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணி இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணியிருக்கணும். இதை சேர்த்துக்கலாம். இது கூட 4 வெள்ளைப்பூடு, ஒரு பச்சை மிளகா, கிட்ஸுனால ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், கொத்தமல்லி ஒரு கைத்து, உப்பு தேவையான அளவு, நான் இந்து உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூனு, அப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் நான் அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி குறைன்னு தான் அரைச்சிக்கணும். இதை அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் தண்ணி தான் ஊற்றினேன். ஸ்பூனில் 2 ஸ்பூன் தான் தண்ணி ஊற்றினேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியை விட்டு போயிட்டால் கட்லெட்டு பண்ண வராது. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 கேரட்டை வந்து துருவிருக்கேன். எப்பவுமே கிட்ஸுக்கு வெஜிடபிள் எப்படி சேர்க்க முடியுமோ, நிறைய சேர்க்க முடியுமோ சேருங்க. இதில் ஒரு வெங்காயம் பொடியாக சாப் பண்ணது. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து என்ன ஷேப் வேணால் பண்ணிக்கலாம். நல்லா உருண்டையாக உருட்டி இப்படி தட்டிட வேண்டியதான், கட்லெட் மாதிரி. இதே மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் தட்டிட்டேன். ரொம்ப தின்னாகவும் தட்டக்கூடாது, ரொம்ப திக்காகவும் தட்டக்கூடாது. இந்த அளவுக்கு தட்டிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா உருண்டையாக உருட்டிட்டு தட்டிக்க வேண்டியதான், வேறு எதுவும் இல்லை. வேறு ஷேப்பு பிடிச்சாலும் எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப் வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லைட்டாக பண்ணிவிட்டு, இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கத அப்படியே வைக்க வேண்டியதான். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும், ஹையில் வச்சிடக்கூடாது. பேனில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளை எள்ளை இப்படி லைட்டாக வச்சுக்கலாம். இது பார்க்கவும் அழகாக இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும் சாப்பிட. குழந்தைங்களுக்கு எப்படிலாம் சேர்க்கணுமோ ஹெல்தி ஆப்ஷன் அப்படிலாம் சேர்த்துக்கினா நல்லது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா திருப்பி போடும்போது அப்படியே இவ்வளோ உதிர்ந்துடும். இப்போ லைட்டாக திருப்பி பார்க்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். இந்த பக்கம் வேகட்டும். மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த பக்கம் திருப்பிக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா ரோஸ்டடாக வேகணும். இப்போ திருப்பிக்கலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு, எல்லாமே எடுத்துக்கலாம். எப்படி இருக்கு பாருங்கள். நம்மளோட டேஸ்டான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. சுண்டல் இப்படி பண்ணி கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டோங்கிறதுல ட்ரை பண்ணி பாருங்கள்.